நமக்கு டிப்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இருக்காருங்க, செரி vlogs. டிப்ஸ்லாம் இல்லை. இல்லை என் வண்டிலாம் போகாதீங்க. என்ன ப்ரோ இந்த வண்டிலாம் எப்படி ப்ரோ அவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு கேட்குறீங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கல. Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நான் வந்து ஒரு லாங் ரைட் போயிட்டுருக்கேன். ஸோ மூணார் தான் நம்ம டெஸ்டினேஷன், மூணார் அட்வென்ச்சர் கேம்ப். ஸோ இது நான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் உங்கள் கூட கொஞ்சம் டிப்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு லாங் ரைட் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் லாங் ரைடில் வர்ற ஒரே ஒரு ப்ராப்ளம், மேபி ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். லாங் ரைட் போகும்போது நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன் எப்படி லாங் ரைட் அப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அப்படின்னு. மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சீட்டிங் பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அண்ட் மேபி உங்கள் சீட்டுக்கு ஒரு சீட் குஷன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு சீட் குஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா போகலாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ உங்களுக்கு பிரேக் அவ்வளோ ஆஃப்டனாக எடுக்கணும்னு அவசியப்படாது ஒரு நல்ல சீட் குஷன் இருந்ததுன்னா. ஸோ நான் எந்த சீட் குஷன் யூஸ் பண்ணுறேன்றது நான் உங்களுக்கு கீழே சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். கண்டிப்பாக நான் இந்த சீட் குஷன் எடுக்காமல் நான் லாங் ட்ரிப் போகவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் தருது. லடாக் ட்ரிப்பும் நான் இதில் தான் பண்ணேன். ஸ்பிதி ட்ரிப் அப்போ என்கிட்ட இந்த குஷன் இல்லை, பட் லடாக் ட்ரிப் அப்போ எனக்கு இந்த குஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. கோவா ட்ரிப்பில் நான் யூஸ் பண்ணேன். எல்லா லாங் ரைட்லையுமே நான் இந்த குஷன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். குஷன் இல்லைனா கூட பரவாயில்ல, பட் உங்கள் சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, கூன் போடாதீங்க. இப்படி உட்காந்தாலே உங்களால் கொஞ்சம் நேரத்துக்கு, அதாவது நார்மலாக நீங்கள் ஓட்டுறதை விட கொஞ்சம் இன்னும் லாங்காக போகலாம், உங்கள் பெயின்லாம் வராமல். ஸோ சீட்டிங் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீட் குஷன் ஆப்ஷனல், பட் ரொம்ப நல்லது, லாங் ரைடுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்த டிப், நீங்கள் ரைடிங் கியர் போடாதது கண்டிப்பாக உங்கள் கம்ஃபர்ட்டை வந்து பாதிக்கும். ரைடிங் கியர்னு உடனே எல்லாம் காஸ்ட்லி அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் சொல்கிறது பேசிக். நீங்கள் ஜீன்ஸ் போடுறீங்க இல்லையா, அது ரொம்ப டைட்டான ஜீன்ஸ் போட்டால் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. நீங்கள் நார்மலாக போட்டிருக்கிற ஜீன்ஸ் வந்து ரைடிங்க்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் செட் ஆகாது. ரொம்ப லாங் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே கூட இருக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பேண்ட் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்கோ பேண்ட்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அடிஷ்னலாக பாக்கெட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது. அந்த மாதிரி பேண்ட்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கம்ஃபர்ட் தரும். ஐடியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைடிங் பேண்ட் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்லாம் வந்துடுது. நீங்கள் பேண்ட்லாம் போடுறீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஷீல்டு, நீ கார்டு அதெல்லாம் போட வேண்டியது வரும். பட் நான் கம்ஃபர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் பேசுகிறேன் இப்போது. ஸோ டைட் ஜீன்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். மெயின்லி நீங்கள் வந்து உங்கள் ரைடிங் கியர் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லாங் ரைட் போகும்போது ரைடிங் கியர் வாங்கிட்டு லாங் ரைட் போவாங்க. இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் ரைடிங் கியர் வச்சுருக்கீங்கன்னா வெறும் லாங் ரைடுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்மால் ரைட்ஸுக்கு, உங்கள் டெய்லி கம்யூட் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் க்ரோ ஆகும். அதில் நீங்கள் எடுத்த உடனே லாங் ரைடுக்கு ரைடிங் கியர் யூஸ் பண்ணி உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி டெய்லி கம்யூட், இந்த ஆஃபீஸ் போகிறது இல்லை சின்ன சின்ன ரைட் போகிறீங்களா, அங்கெல்லாம் ரைடிங் கியரை வந்து யூஸ் பண்ணுங்கள். கம்ஃபர்டபுள் ஆகுங்க அதில். அப்புறமா ராங் ரைடுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து ப்ராப்பரான ஃபிட்டில் இருக்கணும். உங்களோட ஃபிட்டுக்கு ஹெல்மெட் இருக்கணும். ரொம்ப லூஸாகவோ இல்லை ரொம்ப டைட்டாகவோ இருந்ததுன்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ப்ராப்பரான ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெல்மெட்டில் வந்து நீங்கள் வைசர் வந்து ப்ராப்பராக க்ளீனாக வச்சுக்கோங்க. அப்புறம் விண்ட் வராத மாதிரி ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா, அதாவது விண்ட் வந்து நிறைய அவாய்ட் பண்ணுற மாதிரி ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் க்ளவுஸ், ரைடிங் க்ளவுஸ் ஏன் இம்பார்ட்டண்ட், ரொம்ப லாங் போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு த்ராட்டில் பண்ணி இந்த கையெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரைடிங் க்ளவுஸ் வந்து அந்த ஃப்ரிக்ஷனை கொஞ்சம் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலாக ரைடிங் க்ளவுஸ் வந்து. ரொம்ப லாங் போகும்போது உங்களுக்கு கையெல்லாம் காப்பு காய்ச்சிரும் நீங்கள் க்ளவுஸ் போடலைன்னா. ஸோ கண்டிப்பாக ஒரு க்ளவுஸ் வாங்கிக்கோங்க லாங் போகிறீங்கன்னா. க்ளவுஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, 300 தான் ஆரம்பிக்கும். எக்ஸ்பென்சிவும் இருக்குது, 4000 5000 கூட இருக்குது. பட் அது உங்கள் அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்த டிப்புக்கு வருவோம். ஸோ நம்ம லாங் ரைட் போகும்போது என்ன பண்ணுவோம், நடுவில் நிறுத்தி சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ் அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனால் லாங் ரைட் அப்போ நம்ம எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இப்போ லாங் ரைட் போகிறப்போ நீங்கள் லஞ்ச் வந்து ஹெவியாக கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் எங்கேயாவது ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியுமா?
கண்டிப்பாக தூக்கமாக வரும். தூக்கமாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே வேணும்னே அன்கம்ஃபர்டபுளாக வச்சுப்போம். அப்போ தான் தூக்கம் வராதுன்னு. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சில பேர் தூங்கிடுவாங்க, வண்டியை சைடு போட்டு கொஞ்சம் சில பேர் தூங்கிடுவாங்க. எப்படி இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும் நம்ம நிறைய சாப்பிட்டோன்னா. நான் வந்து யூஸ்வலாகவே ஒரு ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுவேன், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி தெரியணுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். பட் அது என்னென்னா, நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து யூஸ்வலாக சாப்பிடவே மாட்டேன். ஸோ எனக்கு வந்து 16 hour ஃபாஸ்டிங் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களால் வந்து இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும், மைண்ட் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும். உங்களால் ஃபாஸ்டிங்லாம் இருக்க முடியலன்னா பரவாயில்ல. சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் லாங் ரைடு போகும்போது ரொம்ப மினிமலாக சாப்பிடுங்க. எவ்வளோ கம்மியாக சாப்பிட்டு உங்கள் பசி தீர்த்துக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களால் கம்ஃபர்டபுளாக லாங் ரைட் பண்ண முடியும். இது சொல்லும் போதே எனக்கு பசி எடுக்குது. காலையில் 4:30 மணிக்கு எழுந்தது, இன்னும் சாப்பிடல. மணி வந்து இப்போது 12 o'clock 12:30 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபாஸ்டிங் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது என்னோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் தனியாக வீடியோ போடுறேன். நமக்கு டிப்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இருக்காருங்க, செரி விலாக்ஸ். டிப்ஸ்லாம் இல்லை, ஏதோ ப்ரோ கேட்டார், ஆனால் ஒன்று சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளை விட நிறைய லாங் ரைட்ஸ் போயிருக்காரு. 24 hours சென்னை டு மும்பைலாம் போயிருக்காரு. அவரோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவரால் இன்னும் நல்ல ஒரு டிப்பாக கொடுக்க முடியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பாடி பொசிஷனிங், நம்ம உட்கார சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாக லூஸாக ஓட்டணும். லெக்ஸாக இருக்கட்டும், ஹேண்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்டிப்பாக இப்படி பிடிச்சிட்டு அது மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. அண்ட் வந்து ரெண்டாவது வந்து நம்ம ஒரு வாட்டி பிரேக் எடுக்கும்போது வந்து பாடி ஸ்ட்ரெச் பண்ணுறது, நல்லா எவ்வளோ கொள்ள முடியுமோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். மைண்டை ரிலாக்ஸாக வச்சிக்கினாலே வந்து பாடியும் ரிலாக்ஸாக இருக்கும். சூப்பர், செம்ம டிப்பு, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோவோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்போஸ் என் வீடியோலேருந்து யாராச்சும் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சரி, தேங்க்யூ ப்ரோ. ஸோ அடுத்த டிப்பும் வந்து நம்ம ஒரு முக்கியமான பர்சன் கிட்ட கேட்க போகிறோம். இது வந்து நம்பர் பிளேட் கௌதம். தேங்க்ஸ் ப்ரோ. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்பர் பிளேட் கூட கௌதம்னு சொன்னீங்க. எல்லாருக்கும் தெரியாது இல்லை, நம்பர் பிளேட்னு சேனல் மட்டும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பர்சனாலிட்டியும் இருக்குல்ல. ஸோ என்னை விட நிறைய லாங் ரைட்ஸ் இவரும் போயிருக்காரு. ஸோ என்னை விட நல்லாவே அவருக்கு தெரியும் லாங் ரைட்ஸ். அப்போ கம்ஃபர்டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் அது. நீங்கள் ஒரு சைடில் போயிருப்பீங்க, நான் ஒரு சைடில் போயிருப்பேன். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவில் லாங் ரைடு எப்படி கம்ஃபர்டபுளாக பண்ணுறதுக்குன்னு ஒரு டிப் அவர் சொல்கிறாரு, கேளுங்க. நீங்கள் லாங் ரைட் போகணுன்னா எனக்கு வந்து கவாசாக்கி வேணும், எனக்கு டைகர் வேணும், வர்சஸ் வேணும். இந்த மாதிரி சூப்பர் பைக் இல்லை என் வண்டியெலாம் போகாதீங்க. என்ன ப்ரோ இந்த வண்டிலாம் எப்படி ப்ரோ அவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு கேட்குறீங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கல. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும் இந்த பைக் செட் ஆகுமா இல்லையான்ட்டு. ஸோ நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க? ஹோண்டா ஹார்னெட் வச்சுருக்கேன். இனிஷியலாக பைக் டூரிங் போகணுன்னா நான் எடுக்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் டெய்லி கம்மிட் போகிறதுக்கு தான் நான் எடுத்தது அந்த வண்டியை. எனக்கு அப்புறமா எனக்கு அந்த பைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. அப்புறம் அதில் நான் டூரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது நீங்கள் பைக் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பைக் சூட்டாக இருக்கான்னு பாருங்கள். சில பேர் குண்டாக இருப்பாங்க, உங்களுக்கு என்ஃபீல்ட் சூட் ஆகும். அவங்க பாடி பொசிஷன் அதுக்கேற்ற மாதிரி அந்த வண்டி அவங்களுக்கு சூட் ஆகணும். சில பேர் வந்து ஆக்டிவாலே எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க, ஏன்னா அவங்க அந்த பைக்கில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அது நீங்கள் முக்கியமாக பாருங்கள். ரைடிங் கேஸ் போடும்போது நீங்கள் வந்து இந்த பைக்குக்கு எதுக்கு ரைடிங் கேஸ் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எங்கே விழுந்தாலும் உங்களுக்கு அடி தான் பட போகுது. ரைடிங் கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான்லாம் ஸ்டார்டிங் போகும்போது ரைடிங் கேஸ் போடல. ஸோ இப்போ லாங் போயிட்டு இருக்கும்போது நான் என்ன ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு பார்த்தோன்னா, நீங்கள் எங்கேயுமே ஸ்டாப்ஸ் எடுக்காத மாதிரி போங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைடர்ஸ் இருக்காங்க. சில பேர் வந்து நிற்காமல் போவாங்க, சில பேர் வந்து போகும்போது அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கே நின்றுட்டு போகலாம் எப்படி இருக்கும், இல்லை அங்கே டீ குடிச்சிட்டு அந்த மாதிரியும் சில பேர் இருப்பாங்க. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, டைம் சேவ் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் டைம் சேவ் பண்ணணுன்றது வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இங்கேருந்து நீங்கள் சென்னை டு கொடைக்கானல் எங்கேயா ரூட் பார்க்குறீங்கன்னா மேப் பாருங்கள், எங்கே க்ரீனாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் லஞ்ச் அந்த இடத்துல போய் லஞ்ச் எடுக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி பிளெயினாக ஹைவேஸ் ஒன்றுமே இருக்காது அங்கெல்லாம். ஸோ நீங்கள் அங்கெல்லாம் பிரேக் எடுக்காதீங்க. நீங்கள் வேஸ்ட் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு டைமோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நான் எங்கெல்லாம் டைம் சேவ் பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ண 300 kilometers இருக்குது. ஸோ அந்த பெட்ரோல் பங்க் மேப்பில் பாருங்கள், மோஸ்ட்டாக மேப்பில் டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்து பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட். ஸோ அது ஒரு நல்ல நீங்கள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பெட்ரோல் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி நைட்டே போகிறாங்க. இங்கேயும் சென்னை டு கொடைக்கானல் நைட்டே போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னே தெரியல. அதுக்கு நீங்கள் வந்து பஸ்ஸில் ட்ரெயினில் போகலாம். கரெக்ட். பைக்கில் போகிறது நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணும்போது பிரேக் பண்ணும்போதும் அது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம அங்கே நிறுத்தி சாப்பிட்றது மட்டும் இல்லை, தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லை, பட் அந்த சீனரியும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல பிரேக் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றீங்க. கரெக்டாக, சூப்பர். ஸோ நைட்டு பிளான் பண்ணாதீங்க, எவ்வளோ முடியுமோ ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நைட்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்க். அது ரொம்ப பெரிய லாங் ரைட்னா நீங்கள் 2 மணி 3 மணி கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனால லைட்டாக உங்களுக்கு ஒரு பிரிஸ்க் இருக்கும். ஈவன் நீங்கள் லேட் நைட் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கும். கரெக்ட். உங்களுக்கு அந்த எந்தவே இருக்காது. இப்போ நீங்கள் 3 o'clock 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா
கரெக்டாக அந்த சன் வரும் ஒரு இதில். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃபீலு, கரெக்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வெதர் ஃபோர்காஸ்டே பாருங்கள், சென்னையில் வந்து ட்ரிப்ளிகனில் மழை பெய்யுது, ஆனால் சோழிங்கநல்லூரில் மழை பெய்யல. ஸோ நீங்கள் வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டீங்க, நீங்கள் போயிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ வந்து நம்ம எப்போதுமே மூவ்மெண்ட்டில் இருக்கணும். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஏதாவது ஒரு சைக்ளான் இல்லை ரொம்ப ஹெவி ரெயின் அந்த மாதிரிலாம் நீங்கள் நின்றுடலாம். கரெக்ட். மற்றபடி யூஸ்வலாக ட்ரெஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும், ஐயோ மழை வர போயிதுன்னு சொல்லி சில பேர் நின்றுறாங்க. அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஸோ இனிஷியலாக நாங்களும் அதெல்லாம் பண்ணியிருந்தோம். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ வந்து பைக்கில் நீங்கள் உட்காரும்போது ரெயின் கியர்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே வேர்க்குது, எப்படி ஜாக்கெட்லாம் போட்டு வெயிலில் விட்டுது, சென்னையிலேருந்து போகிறோமே நம்ம வேணால் பெங்களூர் அந்த சைடில் போகும்போது ஜாக்கெட் போடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்வெட் தெரியாது. நீங்கள் வந்து ஷோரூம்லேயே போய் கேளுங்க அந்த ஜாக்கெட்டோட பர்பஸ் என்ன அப்படின்ட்டு. அங்கே மெஷ்ஷெல்லாம் இருக்கும். ஸோ வந்து ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்வெட் இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே ரெயின் லைனர் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஓட்டணும். இன்னொன்று ஒன்று, நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்க, அந்த விண்டோ அந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை தூக்கி வச்சுட்டு போகிறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. ரோட்டில் ஒன்றுமே இல்லைனாலும் ஹைவேஸில் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கல் வரும். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை. ஃபாரஸ்ட்டில் போகிறீங்க, ஓகே ப்ரோ இங்கே ஒன்றுமே இல்லை, சில்லுன்னு இருக்குது, நான் ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ வந்து பூச்சி வரும் ஃபாரஸ்ட்டில், அது ஒரு பிரச்சனை. ஸோ பூச்சி ஏதாவது வந்து உள்ளே போயிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் லைட்டாக இப்படி பண்ணாலும் வந்து வெளில போய்டுங்க ரோடு விட்டு. ஏன்னா எல்லாமே சின்னதாக இருக்கும், ஹைவேஸ் மாதிரி இல்லை. ரோடை பார்த்துட்டே ஓட்டுங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த மாதிரி பிளேஸ்லாம் போகும்போது ரோடை பார்த்து ஓட்டுறது. இன்னொரு டிப்ஸ் சொல்லலாம், ரொம்ப ஸ்லோவாக போங்க இந்த மாதிரி பிளேசஸில். ஸோ எவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்களோ உங்களுக்கு கண்ட்ரோல் வரும். நீங்கள் எந்த பைக் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்லோவாக போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது டேர்னாக இருக்கட்டும், இல்லை டக்குன்னு நீங்கள் எதாவது பார்த்தீங்க ரியாக்ட் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக போனீங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக இருக்கும். சப்போஸ் ரோடு விட்டு வெளில விடுறது, இப்போ போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு எலிஃபென்ட் இருக்குது, செமையாக இருக்குது, அங்கே ஒரு 2 மவுண்டன்ஸ் நடுவில் ஒரு லேக் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டே நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து ரோடை விட்டுட்டு போகிறேன், கர்வ்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ரோடு விட்டு வெளில போகிற சான்ஸ் இருக்குது. நான் 2 தடவை அப்படி பண்ணியிருக்கேன். நம்ம கிராவிட்டியில் கீழே டவுன்ஹில் பண்ணும்போது இப்படியே பார்த்துட்டே போனோம்னா நம்ம முன்னாடி என்ன இருக்குன்றது கண்ட்ரோல் பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. ஸோ நம்ம அப்போ வந்து ரோடை விட்டே வெளில போயிடுவோம். ஸோ அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் காஷியஸாக போங்க, இல்லைனா நின்று பார்த்துட்டு போங்க. ஸோ அது பண்ணலாம். சூப்பர். நான் என்ன சொல்கிறேன்னா, பெஸ்ட்டு எப்படி ரைட் பண்ணணும், நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்பீடில் போடணும், என்ன பெட்ரோலு, என்ன பிராண்டு, என்ன ஜாக்கெட், ப்ரோ இந்த ஷூஸ் எங்கே வாங்கினீங்க, அந்த டவுட்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ எங்களோட ஒரு ட்ரிப் வாங்க, எங்களோட இல்லை நார்மலாக ட்ராவல் பண்ணுறவங்களோட அவங்களோட போய் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன நீங்கள் படிக்கணுன்னா கிளாஸ் ரூம் ஸ்கூல் அந்த மாதிரி போகிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அந்த என்ன கியர்ஸ் வாங்கணும், பைக் எப்படி ரைட் பண்ணணும், ஹெல்மெட், அதெல்லாம் வந்து எங்களோட ஒரு லாங் ட்ரிப் வந்தீங்கன்னா எங்களோட ஈஸியாக கனெக்ட் ஆவீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓகே இவர் இப்படி பண்ணுறாரு, இவர் ஃபாலோ பண்ணுறாரு, நிறையா இருக்குது ப்ரோ. நீங்கள் வந்து காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், என்கிட்ட பைக் இல்லை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, நான் இந்த மாதிரி போனதில்லை ப்ரோ, என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, குரூப் சரியாக அமைய மாட்டேங்குது, என் கூட வரவங்களாம் வந்து அங்கே போயிட்டு பண்ணிவிட்டு தூங்கிடுறாங்க, வேறு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படிலாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. தனியாக நீங்கள் போங்க, உங்களுக்கு தெரியும் குரூப்பாக செட் ஆகுமா இல்லை தனியாக செட் ஆகுமா அப்படின்ட்டு. நான் எல்லாம் சொல்லிட்டேங்க. நீங்கள் ஒரு டிப் கேட்டால் 5-6 டிப்பு போனஸ் டிப்ஸாக கொடுத்துட்டாரு. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக நிறையா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்பர் பிளேட் கௌதம் நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட சேனல் போய் பாருங்கள், நிறைய அட்வென்ச்சர் ட்ரிப்ஸில் போகிறாரு, நிறைய குரூப் ரைட்ஸ் போகிறாரு பேசிக்காக. ஸோ உங்களுக்கு ஒரு ரைட் போகணும், நீங்கள் இது வரைக்கும் குரூப் ரைட் பண்ணதில்லை, நீங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் கூட ஜாயின் பண்ணி ஒரு குரூப் ரைட் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரைடர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, என்ன யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒரு குரூப் ரைட் நடக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ரைட்டுக்கு தான் போகிறாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லலாம், நிறைய வருஷத்துக்கு நீங்கள் அதை ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவரோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் நல்ல கான்டென்ட்டோட. அது வரைக்கும் டாடா பாய்.